கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் கூட்டணியில் அங்கம் வகித்து திமுகவின் சின்னத்திலே களம் கண்டு அதன் மூலமாக 2 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்ற மதிமுக தற்போது திமுக கூட்டணியிலிருந்து வெளிவருவதற்கான ஆயுத்த பணிகளில் வேகப்படுத்தி வருகிறது. எந்த நேரத்திலும் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அறிவிக்கலாம் என்ற சூழலில் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சருமான ஜோசப் விஜயுடன் பல சந்திப்புகளை நடத்தியிருக்கிறார் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ அரசியல் மிகப்பெரிய ஆளுமைக்குரிய தலைவராக ஒரு காலத்தில் கருதப்பட்டார். அவரின் அனல் பறக்கும் அரசியல் பேச்சுகள் நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி, சாதாரண கூட்டமாக இருந்தாலும் சரி, வைகோவின் பேச்சை கேட்பதற்கு ஆவலாய் திரண்டு நின்ற மக்கள் கூட்டமும் தொண்டர்களின் படையும் ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்ததை யாராலும் மறுக்க முடியாது. திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஆளுமையாக வலம் வந்த கோபால்சாமி என்ற வைகோ திமுகவுடன் ஏற்பட்ட மனக்கசப்பின் காரணமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து வெளியேறி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை துவங்கி திமுகவினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டும் அளவிற்கு மிகப்பெரிய அளவில் தேர்தல் களத்திலும் மக்கள் மனதிலும் பல இடங்களில் எதிரொலித்து வந்தார். ஆரம்ப காலத்தில் கலைஞரை தன்னுடைய கொள்கை தலைவர்களில் ஒருவராக வைத்திருந்த வைகோ திமுகவினுடைய பிரச்சார பீரங்கியாக செயல்பட்டதும் யாரும் எளிதில் மறந்துவிட முடியாது. ஆனால் காலங்கள் செல்ல செல்ல திமுகவின் செயல்பாடுகளால் தான் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டதாகும். குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் என்பதான நிலையில் திமுகவின் செயல்பாடை கண்டித்து முதன்முறை குரல் கொடுத்து திமுகவில் இருந்து வெளியேறிய முக்கிய தலைவர்களில் ஒருவராக முதன்மையானவராகவும் கருதப்பட்ட வைகோ மதிமுகவை துவங்கிய போது வைகோவுக்கு அமோக வரவேற்பு இருந்தது. திமுகவில் இருந்த பெரும் தலைவர்கள் எல்லாம் வைகோவின் ஒற்றை குரலுக்கு பதில் கொடுத்தவர்களாய் ஒட்டுமொத்தமாய் திமுகவின் கூடாரத்தை காலி செய்துவிட்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்த வரலாறு என்பது பழைய கதை. ஆனால் கடுகு தேர்ந்து கட்டெரும்பாய் மாறிவிடும் என்பதைப் போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் பல காலகட்டங்களில் மக்களின் பிரச்சனைகளை எதிரொலிக்கிற ஒரு பிரதான கட்சியாக இல்லாமல் பல நிலைப்பாடுகளில் மாறுபட்ட நிலைகளை கொண்டதினால் அதன் அரசியல் அசுரூப வளர்ச்சிகள் மெல்ல மெல்ல திசை மாற திரும்பியது. சிறந்த நாடாளுமன்றவாதியாக புகழ்பெற்ற வைகோ தனது பேச்சாற்றலால் அரசியலின் அடுத்தடுத்த நகர்வுகளால் மிகப்பெரிய தலைவருக்கான அந்தஸ்தோடு வைகோ வலம் வந்த காலங்கள் அப்படியே மாறி போனது. ஒரு காலகட்டத்திற்கு பிறகு என்ன செய்வது என்று தெரியாத நிலை வந்தபொழுது கோபால்சாமி யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என்பதான நிலை வந்தது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் ஒன்று சேர்ந்து மூன்றாவது அணி என்றதான நிலைகள் வருகிற பொழுதெல்லாம் மூன்றாவது அணிக்கு தன்னை தலைமை ஏற்பார்கள் என்றதா ஆசையோடு மூன்றாவது அணிக்கான பயணத்தை நோக்கியும் பயணப்பட்டார் வைகோ. ஆனாலும் கூட மூன்றாவது அணியில் அங்கங்களில் ஒன்றாகத்தான் தன்னை அடையாளப்படுத்த வேண்டிய தலைவராகவும் மாறப்பட்டார் வைகோ. இப்படியாக அரசியல் நகருள் அடுத்தடுத்து நகர்ந்து வந்த நிலையில் கடந்த 2026 தேர்தல் களத்திற்கு வருவோம். 2026 தேர்தல் களத்தில் மதிமுக திமுக கூட்டணியில் அங்க வைத்து எப்படியாவது கணிசமான இடங்களை பெற்று மிகப்பெரிய ஆளுமையோடு மீண்டும் அரசியல் களத்தில் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தயார் செய்து எந்த காரணத்துக்காக திமுகவில் இருந்து வெளிவந்த வைகோ தன்னுடைய நிலைப்பாட்டும் கொள்கைகளையும் மாற்றிக்கொள்ள வேண்டிய கால சூழல்கள் அப்படியே அவருக்கு உதயமானது. ஆரம்ப காலத்தில் திமுகவில் இருந்தபோது வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் என்று சொல்லி திமுகவை கடுமையாக விமர்சித்த வைகோ கால அளவில் தனது கட்சி மதிமுகவிலும் தனது மகன் வாரிசான துரை வைகோவையும் அரசியல் களத்தில் முதன்மைப்படுத்த துவங்கினார். இதனால் கட்சியின் பல்வேறு செயல்கள் கேள்விக்குறியாகும். வீரியமுள்ள ஒரு கட்சி நாளடைவில் தன்னுடைய எழுச்சியை இழந்து மிகப்பெரிய அளவிலான சரிவையும் சந்தித்து வந்தது. மதிமுகவில் ஆரம்ப கட்டத்தில் இருந்த தலைவர்களின் பெயர் பட்டியலை சொன்னால் கட்சிக்கு மிகப்பெரிய அளவிலான வலிமையும் அடையாளமுமாக இருந்தது. ஆனால் காலப்போக்கில் வைகோவின் அரசியல் செயல்பாடுகளால் மனம் நொந்து போன பல தலைவர்கள் மதிமுகவை விட்டு விலகி மீண்டும் தாய்க்கழகத்தமான திமுகவுக்கு சென்ற வரலாறும் இருக்கிறது. இப்படி பயணித்து வந்த நிலையில் 2026 தேர்தலின் போது திமுகவின் களத்தில் கூட்டணி அமைத்து மதிமுக தேர்தலை சந்தித்த இடத்தில் திமுக 4 தொகுதிகளில் போட்டியிட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாய்ப்பளித்த 4 இடங்களிலும் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தையும் விதித்தது. அன்றைய தினம் நிர்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு உதயசூரியன் சின்னத்திலே போட்டி களத்திலே நின்றது. ஆனால் தேர்தல் முடிவுகளின் பொழுது 2 தொகுதிகளில் மட்டும் மதிமுக வெற்றி பெற வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஆனாலும் மதிமுக வெற்றி பெற்ற என்றாலும் கூட அவர்கள் போட்டியிட்ட சின்னம் என்பது தன்னுடைய கூட்டணி கட்சியான உதயசூரியன் சின்னத்தில் நின்று போட்டியிட்டதால் அவர்கள் திமுகவின் எம்எல்ஏக்களாகவே கருதப்பட வேண்டிய சூழலும் ஏற்பட்டது. இந்த நிலையில் தமிழகத்தில் நடந்து முடிந்த தேர்தலின் போது தமிழக வெற்றிக் கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சி படத்தை அலங்கரித்த போது மேஜிக் என்று சொல்லப்படுகிற 118க்கு குறைவான எண்ணிக்கை கிடைக்க வேண்டிய சூழல் வந்தது. 108 எண்மைகளையே மற்றும் வைத்து சக கூட்டணி தலைவர்களின் ஆதரவை தேடிய நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தாமாக வந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளித்தது. ஆட்சி படத்தை அலங்கரிக்க முற்பட்ட பொழுது தமக்கு ஆதரவு அளித்த காங்கிரஸ், IUML, விடுதலை சிறுத்தை உள்ளிட்ட பல கட்சிகளுக்கு தனது அமைச்சரவையில் இடம் கொடுத்தார். விஜய் தலைமையிலான ஆட்சி
அமைந்தவுடன் இந்த நிலையில் மதிமுக ஒரு முடிவு எடுத்தது. தனது கட்சியினுடைய உயர்மட்ட குழு கூட்டத்தை கூட்டி கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகளை எடுத்து கலந்து ஆலோசித்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவது சரியான தருணம் என்பதாக முடிவு செய்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டிருந்த நேரத்தில் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த மதிமுகவின் 2 சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் அந்த கூட்டத்தை புறக்கணித்தார். மதிமுக சார்பில் போட்டியிட்டு தேர்வு செய்யப்பட்ட 2 எம்எல்ஏக்களில் ஒருவர் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர், மற்றொருவர் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர். சீர்காழி சட்டமன்ற உறுப்பினரான செந்தில் செல்வன் மதிமுகவின் உயர்மட்ட கூட்டத்தில் பங்கேற்காமல் புறக்கணிக்க செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினரான செந்தில் செல்வன் அவரை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது, நான் திமுக சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவே என்பதாலும் தான் திமுக உறுப்பினராகவே இருக்க விரும்புவேன் என்பதாகவும் தனது நிலைப்பாட்டை திடீரென அதிரடியாய் தெரிவித்தார். இது மதிமுக தொண்டர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோவோ தன்னிடம் இருக்கும் 2 சட்டமன்ற எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்துவிட்டு இடைத்தேர்தலை சந்தித்து அதன் மூலமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்து மற்ற கட்சிகள் எப்படி ஆதரவு தெரிவித்து ஆட்சிப்படத்தில் அமைச்சரவையில் இடம்பெற்றார்களோ அதே மாதிரியான நிலையை எடுக்கலாம் என வைகோ தனது அரசியல் மூவை நடத்தி கொண்டிருந்த நிலையில் அவருடைய அரசியல் மூக்கு செக்கு வைக்கும் வகையில் திடீரென சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் எடுத்த இந்த முடிவு பெரும் அதிர்ச்சியை வைகோவுக்கு ஏற்படுத்தியது. வைகோவின் அரசியல் அடுத்து எடுத்து வைக்கும் அடிக்கு மிகப்பெரிய இடியாக விழுந்தது இந்த சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் செல்வன் எடுத்த முடிவு. இந்த நிலையில் தனது செயற்குழு மற்றும் உயர்குழு கூட்டத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் நிற்கிறார் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ. அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஆளுமையாக வலம் வந்த வை கோபால்சாமி எப்படியாவது தற்போது அமைந்திருக்கும் தாவேகா ஆட்சிப்பீடத்தில் அரியணையில் இடம் பிடிக்க வேண்டும் என்ற இலக்குகளோடு தனது கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டத்தை கூட்டியிருந்த நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சீர்காழி செந்தில் தனது நிலைப்பாட்டை அதிரடியாய் அறிவித்ததால் தலையில் இடி விழுந்தது போல் மாறிவிட்டது வை கோபால்சாமியின் அரசியல் நகர்வுகள். இந்த நிலையில் தாவேகா கூட்டணியில் அங்கம் வகிப்பதற்கான முடிவை எடுப்பாரா அல்லது மீண்டும் தாய்க்கழகமாய் தன்னுடைய நிலைப்பாட்டை வைத்திருக்கும் திமுகவுடனே உறவு பாராட்டுவாரா என்பது அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளில் தெரிய வரும். ஒரு ஆளுமைக்குரிய தலைவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட வை கோபால்சாமி தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டில் குடும்ப அரசியல், குடும்ப வாரிசு என்பது வேண்டாம் என்று சொல்லி எந்த காரணத்திற்காக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை துவங்கினாரோ அந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகளில் அதே கொள்கை முரண்பாடுகளை தன்னுடைய குடும்பத்தின் வாரிசாக தனது மகனை நிறுத்தியதன் மூலமாக தனது அரசியல் சாம்ராஜ்யத்தில் பெரிய பின்னடைவை சந்தித்த வைகோவுக்கு தொடர்ந்து அரசியல் களத்தில் பின்னணிகளை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகி இருப்பதாகவும் அதிமுகவின் கடைநிலை தொண்டர் வரை கவலைப்பட்டு வேதனையை வெளிப்படுத்தி வருகின்றனர்.